இப்போ அதே போல இந்த 2025 தமிழ் புத்தாண்டுல எந்தெந்த துறைகள்லாம் ஏற்றம் பெறும் சார்? அதாவது தொழிற்சாலையில் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் பெரிய டெவலப்மெண்ட் நமக்கு ஏற்படுவது. அதே நேரத்தில் உங்களுக்கு இவி வெஹிக்கல்ஸ், இந்த இவி வெஹிக்கல்ஸ் வரதெல்லாம் நிறைய வந்துடும். ஸோ மார்க்கெட்டில் நிறைய புது புது வழிமுறைகள் வந்துடும், புது புது செயல் வந்துடும். அதில் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸில் அதுதான் நிறைய பையிங் அண்ட் செல்லிங் ஆகிடும். அந்த மாதிரி நிலைமைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அது இல்லாமல் இந்த கரண்ட் சம்பந்தப்பட்டது பிரிதனுக்கு பவர் ப்ராஜெக்ட், இந்த பவர் ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய நிறைய வீட்டில் சூரியனோட இதுலேருந்து எடுக்கக்கூடிய தன்மை நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நிலைமை வரும். ஒரு வீட்லேயே சின்ன வெளியே ஒரு சின்ன ஸ்டெப்பு போல் வச்சு வழி பண்ணக்கூடிய நிலைமை ஒவ்வொரு வீட்டுக்கும் வரக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகுது. அந்த நிலைமைகள் அவங்கவுங்க வீட்டிலேயே விளக்கு எறிகிற நிலைமைகள் ஏற்படக்கூடிய சன்மைகள் போகிற காலத்தில் வரும். அது இப்போத்துலேருந்து இந்த வருஷத்துலேருந்தே தொடங்கிடும். அது இல்லாமல் நிறைய டிரான்ஸ்போர்ட்டிங், இந்த டிரான்ஸ்போர்ட்டிங்கில் ட்ரோன் சம்மந்தப்பட்டது வரலாம், இல்லைன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டிங்கில் லாஜிஸ்டிக் வரலாம். இந்த லாஜிஸ்டிக்லாம் விழுந்ததெல்லாம் எழுந்துக்கும். இந்த விழுந்தெல்லாம் நிறைய டிரான்ஸ்போர்ட்டிங் தேவைப்படுகிற நிலைமைகள் நிறைய லெவலில் வந்துடும். அது இல்லாமல் அவங்களுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி, இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்துடும். சாப்பாடு வெளியே நிறைய சாப்பிடக்கூடிய நிலைமைகள் ஆகிடுவாங்க. மக்களோட நிலைமைகள் அந்த மாதிரி நிலைமை வரும். அது சின்ன சின்ன பசங்களோட வழிகள், அதுதான் நம்ம எவ்வளோ சொன்னாலும் எந்த மாதிரி நிலைமை ஏற்படும். இருந்தாலும் அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லாயிருக்கும். இது விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கோல்டன் சில்வர், இந்த கோல்டன் சில்வர் ஒரு பெரிய இதுவாக வழியாக வரும். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஏப்ரல் மாதம் ஜூன் மாதம் வரைக்கும் அது கூட திரும்பி ஏறலாம். ஆனால் எங்கேயோ ஒரு சரிவு, பெரிய சரிவு இருக்குது. அந்த சரிவு முடிஞ்ச அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக வழிகள் வரும். அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட், இப்போ எவ்வளோ ஷேர் மார்க்கெட் விழுந்திருக்கோ இந்த ஷேர் மார்க்கெட் ஜூன் மாதத்தில் தலை தூக்கி நிற்கும். இந்த விசுவாசு இந்த ஆண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு தெளிவான வழிகள், ஒரு தெளிவு இல்லாமல் குரோதியில் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்து பல கண்ட்ரிகள் போரில் இருந்தாங்க. அந்த போரோட முடிவுகள் இந்த விசுவாசில் நமக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுத்துரும். ரொம்ப அருமையான முடிவுகள் ஏற்படும். நிறைய வழிகள் வரும். ஆனால் நிறைய பசங்க டெக்னாலஜிஸை உருவாகி பணம் சம்பாதிக்கிறது எப்படி இந்த மாதிரியாக வருவாங்க. இது இல்லாமல் புது பணக்காராக உருவாங்க. யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு சாதாரண நிலையில் இருப்பாங்க. அந்த நிலைக்கு அவங்க இன்றைக்கி இவங்க தான் பெரிய பணக்காரங்க, இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும். அது இந்தியாவில் வரும், அதர் கண்ட்ரீஸில் வரும். சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க. அந்த நிலைமை வரதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்லலாம்.